ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாரீ உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். நம்ம நிறைய பேருக்கு பட்டு சாரீ இல்லை குட்டி குட்டி ஃப்ரில் எடுக்க அயனிங் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஈஸி டிப்ஸ் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெரியசா பார்டர் வந்து எடுத்து வச்சுக்கணும், நம்மளுக்கு தேவை அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா எப்படி பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். அப்புறம் அயனிங்ல பாப்பீங்க நீங்க, நான் எப்படி வச்சு பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்னதா வரா மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்டர் எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பட்டை மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாரியோட அந்த கார்னர் எடுத்துட்டு வந்து அந்த பார்டர் வரைக்கும் வச்சுட்டு லைன்ஸ் வரா மாதிரி நம்ம அயனிங் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அயனிங் பண்ணிக்கினா நம்மளுக்கு குட்டி குட்டி ஃப்ரில் எடுக்க ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கார்னர்ல கொண்டு போய் திருப்பி நான் வச்சு இந்த மாதிரி அயனிங் பண்ணிடுறேன். ஸோ அயனிங் பண்ணிட்டு நம்மளுக்கு லைன் வர அளவுக்கு அயன் பண்ணா போதும். ஸோ திருப்பி அதையும் சின்ன ஃப்ரில்லா உங்களுக்கு வேணும்னா ப்ளீட்ஸ் சின்னதா வேணும்னா இந்த மாதிரி அயனிங் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸா தெரியும். அதை வச்சு ஒரு ஒரு ஃப்ரில்லா வந்து அழகா நீங்க எடுத்துக்கலாம். குட்டி குட்டி ஃப்ரில்லு நம்மளுக்கு சாரிக்கு அழகா இதை பாருங்க, சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சு. லைன் நல்லா தெரியுது பாருங்க. இப்போ இந்த லைன் நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தது வந்து கொஞ்சம் வந்து பெருசா எடுத்திருப்போம். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து விட்டு விட்டு நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஃப்ளீட் விட்டு எடுத்தீங்கன்னா உள்ளுக்கு அது போய் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வந்து பெருசா இருக்கும், நம்மளுக்கு சைஸ் எதுவும் தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் பெருசா வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதை வச்சு நீங்க வந்து அயனிங் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளீட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.